ஆண்டவர் இயேசு ஏன் அத்திமரத்தை சபித்தார்? ஆண்டவர் இயேசு ஏன் அத்திமரத்தை சபித்தார் அப்படின்னு பார்ப்போம். அந்த அத்திமரத்தை போய் பார்க்கிறார். ஏன் சபிக்கணும்? அது அத்திமர காலம் இல்லையா? அத்திமரத்துடைய பழத்தின் காலம் இல்லை. அப்போ அத்திமரத்தில் இலைகள் வந்துருச்சுன்னா பூ பூத்துருமா? அடர்த்தியாக இருக்கிற என்ன ஆயிடுச்சு? பிஞ்சு இலை இல்லை, முதிர்ந்த இலைகள். இலைகள் வரும்போது என்ன வந்துடும்? பூ வந்துடும். பூ வந்துட்டா என்ன வந்துடும்? காய் வந்துடும். காய் வந்துட்டா என்ன வரும்? கனி கொடுக்கும். அவர் அந்த அத்திமரத்தை பார்க்கும்போது அது காலம் இல்லைன்னு அவருக்கு தெரியுது. ஏன் இப்போ போய் சபிக்கணும்? அந்த இலை அடர்ந்து இருக்கும் போது அதில் பூ வரல. அப்போ இது காய்க்க போகிறது, காயும் வர போகிறதில்ல, கனியும் வர போகிறதில்ல. பூ வந்திருக்கணுமா இல்லையா? வசனம் நிறையா தெரியுது நமக்கு. கடவுளுடைய வார்த்தை பைபிள் அப்படியே தெரியுது. ஆனால் ஒரு வாழ்க்கை கூட செயல்படவும் மாட்டோம். கொஞ்சம் கூட அந்த வாழ்க்கைக்கு, நடைமுறைக்கு, வாழ்வுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்காங்க, நிறைய போதகர்கள் அப்படி இருக்காங்க. நம்மளும் அப்படி இருக்கோமா? வசனம் எல்லாம் தெரியும், அது கொஞ்சம் கூட நம்ம வாழ்க்கையில் பின்பற்றவே மாட்டோம். ஆண்டவர் பார்க்குறாரு, கொஞ்சம் கூட மனசு கூட இல்லையா? இந்த வசனத்தை கடைபிடிக்கணும் ஆண்டவர் மனசு இல்லையா? கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லையா? உன்னோட செயல் இல்லையா? செயல் தான் பழம். பழம் ஆர்வம் தான் என்னது? காய். மனம் என்னது? பூவு. இலை என்னது? சத்தியம். நிறைய பேருக்கு சத்தியம் தெரியும், உலகத்தில் நிறைய பேருக்கு பைபிள் தெரியும். ஆனால் என்ன இல்லை, பச்சையாக தான் இருக்காங்க. எனக்கு பைபிள் தெரியுங்க, நான் எங்கள் ஜெபத்துக்கு போகணும். இன்றைக்கி நிறைய வாலிபருக்கு ஜெபத்துக்கு போகிறதில்ல. எனக்கு சில பாசம் பண்ணுற சேட்டையை பார்த்து போகிறதில்ல. நாங்கள் பைபிள் பிடிச்சி நானே ஜெபம் பண்ணிக்கிறேன். உனக்கு அந்த கொடையை கொடுத்தாரா? நீ வேலையெல்லாம் வெட்டிட்டியா? உனக்கு இது தேவனுடைய ஊழியம்தான் ஒரு வேலையை கொடுத்தாரா? அப்போ நீ யார்ட்டையும் போக தேவையில்ல. நீ வருமானத்துக்காக சம்பாதிக்கிறியா? நீ வேலை செய்கிறியா? வேற ஒரு வேலையில் நீ கவனம் செலுத்துறியா? சம்பாதிக்கிறியா? நீ ஒரு ஊழியத்துக்கு ஜெபத்துக்கு போய் தான் ஆகணும். பிரைஸ் சொல்ல. நான் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். நீ டீச்சரா? நீ ஸ்கூல் வச்சுருக்கியா? உன் பிள்ளையே ஸ்கூலில் படிக்க வைக்கலாம். நீ ஸ்கூல் இல்லை, உனக்கு நீ டீச்சரும் இல்லை. டீச்சராக இருந்தால் கூட ஸ்கூல் வச்சுருக்கணும்ல, அந்த ஸ்கூலில் படிக்க வைப்போம். நீ உனக்கு ஸ்கூலும் இல்லை, டீச்சரும் இல்லை. நீ என்ன செய்யணும்? அடுத்த ஸ்கூலில் உன் பிள்ளையை அனுப்பி படிக்க வைக்கிற இல்லையா? நீ ஊழியக்காரனா? நீ வேலையெல்லாம் விட்டுட்டியா? நீ சத்தியம் சொல்லலாம், நீ போதிக்கலாம், நீ எங்கேயும் போக தேவையில்லை. அது உனக்கு கொடுத்த ஆண்டவருடைய கொடை வேலை. ஆனால் நான் எல்லா வேலையும் சம்பாதிப்பேன், கம்பெனி வச்சுருப்பேன், எல்லாத்தையும் வச்சுருப்பேன். ஆனால் நான் சபைக்கு போக மாட்டேன். நான் வியாபாரம். லூக்கா 13:7. அப்போது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்தை கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். ஹல்லேலூயா. இங்கே சொல்றாரு ஆண்டவர். லூக்கால சொன்னது அந்த அத்திமரத்துடைய ஓமையில தான், அந்த அத்திமரத்துடைய செயலை தான் ஓமையாவும் சொல்றாரு. 3 வருஷமா தேடினாராம். அப்ப அந்த அத்திமரத்தை உடனே பார்த்துட்டு அவர் சபிக்கல. ஆண்டவர் உடனே பார்த்துட்டு ஏன் அத்திமர காலம் இல்லாத சபிச்சார்னா, அவர் 3 வருஷமா அது காலத்தை பார்த்துருக்காரு. அது இழ அடர்ந்துட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கு என்ன இல்லை? பூவும் இல்லை, காயும் இல்லை, கனியும் இல்லை. 3 வருஷமா பார்த்துருக்காரு. என்ன ஆண்டவருக்கு அறிவு இருக்கா? கொஞ்சம் அது கேட்டிருக்காங்க. பாடு போய் அத்திமரத்தை காலமே இல்லையா போய் சபிச்சுட்டு வர்றாரு. 3 வருஷமா தேடினேன் அவன்ட அத்திமரத்தை. அதுக்கு ஒண்ணுமே பலன் இல்லை. அது சவித்து போட்டாரு. யாரை குறிக்குது? அந்த பரிசையை சரி செய்கிற 3 வருஷமா போதித்து வல்லமையை காட்டினாரு. யாரும் அப்படி செய்யல. வரலாற்றில் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்ற தீர்க்கதரிசிகள் யாருமே சத்தவனை உயிர்க்கல. லாசர் நாள்லாம் நாற்றம் எடுத்தவனை உயிர்த்துட்டு வர்றாரு. அவனையும் கொல்லணும், இவரையும் கொல்லணும்னு யோசிக்கிறான். ரோமர் வந்து நம்மளை கொண்டு போடுவான். இவர் நம்மளோட இருந்தாருன்னா கொன்று போட்டவனே உயிர்க்க முடியாதா? அந்த விசுவாசம் பாருங்க அவங்களுக்கு. இயேசு மேல அவங்களுக்கு என்ன இல்லை? கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை. 3 வருஷமா பார்க்குறாங்க. இவ்வளோ அதிசயத்தை பார்த்து கேட்குறாங்க. ஒருத்த கண்ணு தெரியல, அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவரு இயேசு, அவர் ஆண்டவராக இயேசு தான் என்னை சுகமாக்கலான்னு சொல்கிறாங்க. மீண்டும் மீண்டும் கேட்கும் போது, நீங்களும் அவர் சீடராகணுமா அப்படின்னு கேட்பான்.
நீ பாவத்திலே பிறந்தவன் என்போ இவங்க பரிசுத்தத்தில் இருக்கிறாங்களாம். அவனை திட்டி அனுப்புவாங்க. எப்படிப்பட்ட அந்த பரிசேயர்கள்னா, தான் பரிசுத்தவான்கள், நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் நீதிமான்கள் நினைக்கிறவன் யாவரும் பாவிகள். அப்படிதான் உலகத்தில் நினச்சிட்டு இருக்காங்க. 30 வயசு வரைக்கும் நான் தான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம என்ன பாவம் செஞ்சோம்? நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஆண்டவரே கோயிலுக்கு போகிறது, நான் என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு எல்லாம் லாஸ் ஆகுது. நான் என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு நிறைய பிரச்சனை வருது. அப்படித்தான் நானும் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சேன். எவன் கேட்டாலும் கேட்கலையோ, நானும் தான். ஆனால் பாவம்னானே என்னன்னே தெரியாது. இன்னைக்கு உலகத்தில் எல்லாத்தையும் போய் சொன்னீங்கன்னா முஸ்லீம்களுக்கு சுத்தமாக தெரியாது. இந்துக்களுக்கு பாவம் தெரியும், எங்கேயாவது போயிட்டு வந்தால் அவங்களுக்கு பாவம் போயின்னு தெரியும். நம்ம கத்தோலிக்க மக்களுக்கு பாவம் தெரியும். 40 நாள் உபவாசம் பாவம் போயிடும். வருஷம் தொடங்கிருச்சா, தொடங்க போகுது. 40 நாள் உபவாசம் போட்டால் பாவம் போயிடுமா. ஒன்னால நீ பாவம் போக்க முடியாது. நீ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 40 நாள் கொண்டாடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ உபவாசம் போடலாம், எல்லாம் போடலாம். நீ வருத்திக்கிட்டதுனால உன் பாவம் போகாது. நீ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு, தப்பு இல்லை. 40 நாள் 400 நாள் ஜெபம் பண்ணு, 40 நாளும் ஜெபம் பண்ணு, பரவாயில்ல. 4 நாளும் ஜெபம் பண்ணலாம். நான் வருத்திக்கிட்டதுனால, நான் உபவாசம் போட்டதுனால தான் நான் பரிசுத்தமாக நினைச்சா அவன் தான் பெரிய பிசாசு. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால நான் பரிசுத்தமாகிறேன். இது என்னுடைய உறுத்தல், என்னுடைய தாகம். நான் உபவாசம் போட தப்பு இல்லை, 40 நாள் ஜெபிக்கிறது தப்பு இல்லை, அதனால பரிசுத்தம் ஆகலை. நல்லா ஞாபகம் இருக்கா? தெளிவா இருக்கா? இயேசு கிறிஸ்துவால பரிசுத்தமாகிறோமா? 40 நாள் உபவாசம் போடுறதுனால பரிசுத்தமாகிறோமா? 40 நாள் போடாதவங்க கூட இயேசு ரத்தத்தால கழுவி பரிசுத்தமாகலாம். ஆனால் 40 நாள் போட வேணான்னு சொல்லலை. நீ 80 நாள் போட்டுக்க, 40 நாள் தான், 30 நாள் போட்டுக்க, 20 நாள் போட்டுக்க, 10 நாள் போட்டுக்க, 100 நாள் போட்டுக்க, 500 நாள் போட்டுக்க, சாவு வரைக்கும் போட்டுக்க. அதை பற்றி அவர் கவலை இல்லை. உன் மாம்சம் என்ன அடிமைப்படுத்துதோ அப்போ நீ ஒருத்தர் பண்ணு, உபவாசம் போடு. உன் மாம்சம் உன்னை அடிமைப்படுத்துதா, உபவாசம் போடு. அதனால உன் பாவம் போகிறது இல்லை, பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. நான் 30 வயசு வரைக்கும் எத்தனை உபவாசம் போட்டிருப்பேன். ஒரு பாவமும் போல, பிசாசும் போல. என்னை அழின்னு அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. என்னைக்கு இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டனும் உணர்ந்து பரிசுத்தாவி பெற்றோமோ அப்பதான் பிசாசு ஓடிச்சு. நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த மாற்றத்தினால தான் 4 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்ல முடிந்தது. ஊழியக்காரனா ஆண்டவர் ஆக்கினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். அப்ப அங்க சொல்றாரு தேடி 3 வருஷம் தேடினேன், காணல. 1 நாள் 2 நாள் நம்மளை யாரையும் அழிச்சிட மாட்டாராம். 3 வருஷம் நம்மளை தேடி பார்ப்பாராம். பூ இருக்கா, காய் இருக்கா, கனி இருக்கான்னு. அப்புறம் தான் சகிப்பாராம். நம் இந்த உலகத்தில் அத்தி மரத்தை 3 வருஷம் பார்த்தாரு, நம்மளையும் 3 வருஷம் பார்த்தாரு. அவர் அப்போ அந்த பரிசையர் 3 வருஷம் பார்த்தாரு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நம்மலாம் எவ்வளோ பேர் 30 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம், 80 வருஷம் வரைக்கும் இருக்காங்க. அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, மாறுவாங்களா. 3 வருஷம் சொன்னார். ஆனால் அவர் ஒவ்வொரு காலமும் கொடுத்துட்டு இருக்காரு எல்லாருக்கும். யாராவது மனமாறி தேவனுடைய பிள்ளையா மாறுவாங்க. நம்மளை என்ன பார்க்குறா தெரியுமா? இன்னொரு ஆத்மா மாற்றுவியா, நீ தான் மாறிக்க, மாற்றுவியான்னு பார்த்துட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் மனம் பூவாவியா, மணக்குவியா, மற்றவங்களுக்கு மணக்குமா உன் செயல், உன்னுடைய காய் உணர்வு, உன்னுடைய செயல் மற்றவங்களை மாற்றுமா, பழமாக இருக்குமா, மற்றவங்க சாப்பிட முடியுமா? நம்மளையே அவர் பார்க்குறார். பிரைஸ் தி லார்ட். அந்த அத்தி மரத்துடைய செயல்கள் நம்ம வாழ்வை தொடுகிறது, விசுவாசத்தை உண்டாக்குறது. அவர் பிள்ளையாக இருக்கும்போது அது விசுவாசமாக இருக்கு. அது நமக்கு விசுவாசம் கொடுக்குது. அத்தி மரத்தை சபித்தது போல் நாம் எல்லா தீமைகளையும் சபித்து விரட்ட முடியுமா? முடியாதா? எனக்கு செய்வனை பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான். ஜபத்துக்கு போய் 10 வருஷம் 20 வருஷம் சொல்லிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. பிசாசு எனக்கு ஆயுசு எதையோ சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்துறாரு, நீ இவ்வளோ நாள் இருந்த வல்லமை எங்கே போச்சு? ஜபத்தை எதை கேட்டியோ அது விரட்டி விடலாம், அதை சபித்து போடலாம், தீமையை அகற்றி போடலாம். நீ வெல்ல முடியும், உனக்கு அந்த வல்லமை கொடுத்துருக்கிறேன். நீ விசுவாசம் ஜெபி, அவை கட்டி போடு, அந்த மழை விலகி போக்கும். அப்போ நமக்கு அந்த விசுவாசம் கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ நம்ம அத்தி மரம் கனி கொடுக்குற அத்தி மரமா, சபிக்கப்பட்ட அத்தி மரமான்னு பார்க்கணும்.
அத்தி மரத்தை போல சபிக்கப்பட்ட அத்திமரமாய் ஆகாதபடி நாம் கனி தருகிற அத்திமரமாய் மாறுவோம். ஆமென். ஹல்லேலூயா.